நிறைய பேருக்கு பெண் தீர்க்கதரிசி குறித்து ரொம்ப விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த காலகட்டங்களிலே அங்கங்க பெண் தீர்க்கதரிசி என்று சொல்லி நிறைய பேர் உலகத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. பாராட்ட வேண்டிய விஷயம்தான். வேதம் என்ன சொல்கிறது பார்த்தோம். ஆதி திருச்சபை நாட்களிலே பெண் தீர்க்கதரிசிகளுக்கு பேர் என்ன? எபிரேய பாஷையில நெபியா என்ற பெயர். நெபியா என்றால் பெண் தீர்க்கதரிசி. ஆண்களுக்கு பேரு நபி என்றாலே ஆண் தீர்க்கதரிசி. இந்த நபி என்ற ஆண் தீர்க்கதரிசிகளை இஸ்லாத்துல என்ன பண்ணுவாங்க, அவர்களும் நபி என்று அழைக்கிறது பார்க்கிறோம். இப்படியாக இந்த பெண் தீர்க்கதரிசி நெபியா என்று சொல்லப்படுகிற பெண் தீர்க்கதரிசிகளை பார்க்கப்படும் போது உலகத்துல முதல் தீர்க்கதரிசி பெண் தீர்க்கதரிசி என்று பார்த்தாலே யாத்ராம் புஸ்தகம் 15:20 நாம் வாசிக்கப்படும் போது மிரியம் என்கிற தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். ஆரோனுடைய சகோதரி, மோசேயினுடைய சகோதரி. இப்படியாக அந்த தீர்க்கதரிசியை உலகத்திலே வேதத்திலே நாம் படிக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு போகும்போது சிவந்த சமுத்திரத்தின் மத்தியிலும் கூட முன்பதாக தம்பூர் அடித்து அந்த தீர்க்கதரிசி பாடினாள் என்று நாம் பார்க்கிறோம். ஜெய துனியோடு வெற்றி அடைந்த ஒரு பெரிய ஆண்டவர் ஜெயத்தையும் பலத்தையும் கொடுத்து சத்துவத்தை கொடுத்து தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய பரிவாரங்களோடு கடந்து போக ஆண்டவர் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் செய்த அந்த தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணினாள். அப்படியே பாடும்போது தம்பூர் அடித்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தம்பூர் அடிக்கப்படும் போது அந்த பாட்டு, அந்த தம்பூர் அது இசைந்து என்ன அப்படின்னா ஒரு கம்பீரமாக இருந்தது. அப்படியாக பாடி செல்லும் போது ஜனங்கள் அந்த பெண் தீர்க்கதரிசிக்கு பின்னாடி நடந்து சென்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இப்படி வழிநடத்தக்கூடிய ஒரு பெண் தீர்க்கதரிசி தான் மிரியம் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது தீர்க்கதரிசி யார் என்று பார்க்கப்படும் போது தெபரோல் என்று நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகளுடைய புத்தகத்திலே 4வது அத்தியாயத்திலே நாம் பார்க்கப்படும் போது இது யாருடைய மனைவி என்றால் லபிதோத்தினுடைய மனைவி என்று நாம் பார்க்கிறோம். ஒரு படையவே வழி நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்த தீர்க்கதரிசி தெபரோல் என்று நாம் பார்க்கிறோம். எப்படியாக ஒரு பலனுள்ள பலமாக ஆண் மக்களுக்கு இணையாக தேவன் அப்படியாக ஒரு தீர்க்கதரிசிகளை அக்காலத்திலே கர்த்தர் கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கப்படும் போது நெகேமியாவுடைய புத்தகத்திலே 6வது அத்தியாயம் 14வது வசனத்திலே பார்க்கப்படும் போது நோபதியால் என்கிற தீர்க்கதரிசி என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த காலகட்டத்திலே இஸ்ரவேலினுடைய ஆலயத்தை கட்டுகிற நேரங்களிலே அவள் துணையாக இருந்தாள், உடனாக இருந்தாள் என்று நாம் பார்க்க முடிகிறது. நோபதியாளுடைய தீர்க்கதரிசனுடைய காரியத்தை பார்க்கப்படும் போது அங்கே எஸ்ரா மற்ற எல்லாரும் அங்கே இருக்கிறபடினாலே அந்த அம்மாவுடைய பெயர் அங்கே அந்த அளவுக்கு இல்லை, பிரசித்தமாக இல்லை. ஆனா கமாண்டரியிலே இருக்குது. வேதாகமத்துடைய அதாவது தொடர்ச்சியாக அதனுடைய வரிசைப்படுத்தி எழுதுகிற புத்தகங்களிலே நோவாதியாளுடைய பெயர்கள் அங்கே இருக்கிறது காணப்படுகிறது. இங்கே பார்க்கப்படும் போது நெகேமியாவுடைய 6:14 சாதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏசாயாவுடைய புத்தகத்திலே 8வது அத்தியாயம் 3வது வசனத்திலே நீங்கள் பார்க்கப்படும் போது அங்கே ஒரு தீர்க்கதரிசியை அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, திருமணம் முடித்து மனைவியாக ஏற்றுக்கொண்டு ஒரு பெண்ணை ஒரு பையனை பெற்றாள் என்று நாம் பார்க்கிறோம். அவள் தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே பெயர் இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து புதிய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்திலே உங்களுக்கு நன்றாக தெரியும், லூக்காவுடைய புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்னாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, வயது முதிர்ந்த அந்த அன்னாள் தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவருடைய இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய காலகட்டங்களிலே எழுந்திருந்த ஒரு தீர்க்கதரிசி. அவரை குறித்து மிகப்பெரிய சாட்சி கொடுத்த பானுவேலனுடைய குமாரத்தி, ஆசேரியனுடைய கோத்திரத்திலே பிறந்த அந்த அன்னாள் அங்கே தீர்க்கதரிசியாக வாழ்ந்தவள். தேவாலயத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்த மாத்திரத்திலே அவள் தீர்க்கதரிசியாக இருந்தபடினாலே, ஆண்டவர் அவரோட பேசிக் கொண்டிருந்தபடினாலே அவள் ஆலயத்தை விட்டு எங்கும் செல்லவில்லை. வருகிறவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்த பானுவேலுடைய குமாரத்தியை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டின் காலத்துல இன்னும் பார்க்கப்படுவது அப்போஸ்தலருடைய புத்தகம் 21வது அத்தியாயம் 9வது வசனத்திலே பார்க்கப்படுவது பிரயாணப்பட்டு வருகிற சவுல் என்ன பண்ணுகிறார் என்று பார்க்கப்படும் போது ஒரு வீட்டிலே தங்க செல்லுகிறார்.
அந்த வீட்டுக்கு போகும்போது அங்க பிலிப்பு என்கிற ஒரு சுவிசேஷகன் அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் பவுலை என்ன பண்ணுகிறார், நீங்கள் வாருங்கள் என்னுடைய வீட்டிலே நீங்கள் தங்கி இருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடம் வாங்க என்று அழைக்கும் போது அவர் என்ன பண்ணுகிறார், சவுல் அங்கே செல்கிறார். சவுலாய் இருக்கிற பவுல் அங்கே செல்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கப்படும்போது அதை வாசியுங்கள். அதில் பார்க்கப்படும்போது பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே செசாரியா பட்டணத்திலே இருந்த அந்த பட்டணத்திலே இருக்கக்கூடிய ஒருவன் தான் இந்த பிலிப்பு என்பவன். அவனுடைய வீட்டிலே குழந்தைகள் 4 பெண் பிள்ளைகள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 4 பெண் பிள்ளைகள் கன்னியாஸ்திரிகளாக இருந்தார்கள். அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டே வாழ்ந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிய வேண்டும். ஆண்டவர் காத்திருக்கும் போது எல்லா ஜனங்களாக இருக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, சீனாய் மலையிலே ஆண்டவர் பேசின அதே தேவன் ஒலிவ மலையிலே பேசுகிறார், நீங்கள் காத்திருங்கள், உன்னதத்தினுடைய பலன் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் காத்திருக்கும் போது முதலாவதாக 120 பேர்கள் இருந்தார்கள். அதிலே சீசர்களோட இருந்த பெண்கள் இருந்தார்கள், மரியாள் இருந்தார், இப்படியாக மரியாள் இருந்தார், இன்னுமாக சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். விதமாக தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலகட்டத்திலும் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர்கள் இருக்கிறார்கள், தேவனை பற்றிய அறிவும் ஆற்றலையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அர்ப்பணித்த அப்படிப்பட்ட சகோதரிமார்களை கண்டு தீர்க்கதரிசியாக முன்னிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, அவருடைய விருப்பம், அவங்க வாஞ்ச, அவருடைய தியாகம், அவருடைய உபவாசம், அவருடைய சமூகத்திலே ஜெப ஆவியோட காத்திருக்கிற பெண்களை ஆண்டவர் தீர்க்க தரிசனத்திலே நிரப்பியிருக்கிறார். தேவ ஆவியானவர், உன்னதத்தினுடைய ஆவியானவர் இறக்குன்னு அங்கே இறங்கும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷைகளையும் பேசினார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு திருச்சபையில் அப்படிப்பட்ட ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறதா, அப்படி அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் இருக்கிறதா? அப்படி தீர்க்க தரிசியை தேடி பார்த்தாலும் கிடைக்காது. எவனாவது ஒருத்தர் கதவு காது குத்துனான்னா அதை திருப்பி இங்க வந்து சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம், இப்படியாக பேசுகிற தீர்க்க தரிசனம், இதெல்லாம் என்ன மாதிரி முடிய போகுதே தெரியல. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். மனுஷனுக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறதா தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதனாலதான் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு நல்லாக தெரியும், வெளிப்பாடுடைய புத்தகத்திலே 10வது அத்தியாயத்திலே 11வது வசனத்தை நாம் வாசிக்கப்படுவது வேதாகமம் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கெல்லாம் உரியது, யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்கிற ஒரு வசனத்தையும் கூட நீங்கள் வாசி. வெளிப்பாடு புத்தகம் 10வது அத்தியாயம் 11வது வசனத்திலே பார்க்கப்படுவது, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் ஆண்டவருடைய வார்த்தை உலகமெங்கும் போக வேண்டும், சகல ஜனத்திற்கு போக வேண்டும், சகல பாசைக்காரர்களுக்கு போக வேண்டும், சகல ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் அதிபதிகளுக்கும் இந்த உலகத்திலே நீதிபதிகளுக்கும் செல்ல வேண்டும். அப்படியாக வேதம் சொல்லுகிறது. சகல ராஜா, அந்த காலத்துல ராஜா இருந்தாங்க, இந்த காலத்துல தேசத்திலே பிரபுக்கள் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள் என்றால் கவர்னராக இருக்கிறார்கள், ஜனாதிபதியாக இருக்கிறார்கள், பிரதமர்களாக இருக்கிறார்கள், முதலமைச்சர்களாக இருக்கிறார்கள், அநேக மந்திரிகளாக, மத்திய மந்திரிகள், மாநில மந்திரிகள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எல்லாவரையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க? அது ஆண்டவருக்கு தெரியும். டெய்லி டைம் பாஸ் தான். எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, வசனம் சொன்னீங்க, ஆண்டவர் கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு உலகத்துல பயந்து என்ன பண்ணுகிறாங்க, எங்கேயோ போய் ஓடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் தேவ ஆவி நிரப்பப்பட்ட பிறகு பெந்தேகோஸ்து நாளிலே உன்னதத்தினுடைய பலன் அவர்களுக்குள்ளே இருந்தது. உண்மையான தேவ ஆவியானவர் இருந்தார். அவர் யாருக்கும் அஞ்சிடாமல் கலங்காமல் தேவனுடைய வார்த்தைகளை சொன்னார்கள். முதலாவது அறுவடையிலே 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெறப்பட்டார்கள். இங்க உண்மையான ஆவி இருந்தால் தான் இந்த காரியம் நடக்கும். எல்லாம் பொய்யான ஆவிகளை வச்சு குதிக்கிறது, டான்ஸ் ஆடுகிறது, உருவுகிறது, அப்படின்றது இப்படின்றது, இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. அப்பாவுடைய ஆவியானுடைய அந்த அறிந்து கொள்கிற, புரிந்து கொள்கிற அந்த தெய்வீக வல்லமையை குறித்து ஒருத்தமே தெரிய மாட்டாங்க. அங்க நடக்கக்கூடிய அற்புதங்களும் அடையாளங்களையும் மகத்துவங்களை கண்டு அநேகர்கள் சீசனானார்கள், அநேக யூதர்கள் மனம் திரும்பினார்கள், பல ஜாதிகள் மனம் திரும்பினார்கள், உலகத்துடைய பிரபுக்கள் நடுங்கினார்கள். நீதிமன்றம் கலங்கிற்று. நீதிமன்றத்திலே கொண்டு போய் விடும்போது அவர்கள் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு பொருளையும் திருடல,
யாரும் பொருளை இச்சிக்கல, எந்த விதமான அயோக்கியத்தனமான காரியத்தை செய்யல, குற்றங்களை செய்யல. ஆண்டவரை குறித்து தேவ வெளிப்பாடுகளை, தேவ சித்தத்தை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஆண்டுடைய வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். அவர்களை சந்திக்கப்படும் போது இவர்களிடத்திலே குற்றம் இல்லை என்று அனுப்பிவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்கப்படும்போது நல்ல சிந்தனை கெட்ட சிந்தனை எவருடைய இருக்குன்னே தெரியல, என்ன மாதிரி பண்றானே தெரியல. இவரிடத்துல தேவ ஆவி இருந்தா நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல ஊழியத்தை செய்வாங்க, சத்தியம் இல்லாதவர்களிடத்திலே சத்தியத்தை அறிவிப்பார்கள். அப்படியாக ஆண்டவர் அவர்களை நிறுத்தி இருக்கிறார். மாறுபாடான தர்க்கத்தை வைத்திருக்கிற, நோய் கொண்டு இருக்கிற கலவர பிசாசுகளை இந்த நாட்களிலே நிறைய சபைகளை பார்க்கிறோம். சபைகளை பார்த்தீங்கன்னா கலவரம் நடக்கு, போலீஸ் உள்ள வந்து நீதிமன்ற வரைக்கும் போகுது. தேவாலயத்தை கூட்டு போடுறான் போலீஸ்காரன் வந்து, வெக்கமில்லை இவர்களுக்கு. இது என்ன தேவாலயமா, தேவ ஜனமா? இன்னைக்கு பிசாசுகளுடைய கூடாரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா உண்மையான தீர்க்கதரிசி இல்ல, உண்மையான கடிந்து கொள்ளுதல் இல்ல, தேவ சித்தத்தை உணரல, பயம் இல்லை. இதுதான் உண்மை. இந்த காலகட்டங்களில் நடக்கிற இந்த ஜனங்கள் வாசைக்காரர்கள் சகலவருக்கும் இவர்கள் எங்கிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வார்கள். இவர்களாலே தேவ நாமம் தூசிக்கப்படுகிறது. நிறைய பேர் பொம்பளை கூட டான்ஸ் ஆடிட்டு பல அநியாய காரியங்களை, அக்கிரம அந்தரங்க காரியங்களை பண்ணிட்டு ஜெயில போய் கிடக்கிறான். கேட்டா அவனை எல்லாரும் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஜெபம் பண்ணுவோம்பா, நீ என்ன தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனம் மாதிரி வெளியில சொல்லிக்கிட்டு உலாடிக்கிட்டு எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருந்த உன் கூட்டாளி தானே. இது எங்க போய் சொல்லுகிறது? அவனுக்கு நிறைய பேர் காத்திருக்கான் டான்ஸ் ஆடுறதுக்கு. எல்லாம் பிசாசு கூட்டமா மாறிக்கொண்டே இருக்கிறது. தேவனுக்குரிய அந்த கூட்டமாக இங்கே உலகத்திலே இல்லை. எந்த திருச்சபையை கூடுங்க பாப்போம், நம்ம பேசுவோம். எந்த யோக்கியதனை, எந்த லட்சணத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் ஊழியம் செய்யறாங்க? வேத வசனத்தை முன்னிறுத்தி நாம பார்க்க வேண்டும். ஒருவனை காப்பீடிக்கிற வேலைகள் தான் நீங்க நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவன் போதிக்கிறாரா? அங்க பாருங்க, அன்றைக்கு முதலாவது திருச்சபையிலே தேவன் போதிக்கிறார். பழைய காலத்தில் தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் பேசினார், பயந்தார்கள். 20 லட்சம் ஜனங்கள் பயந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பல லட்சம் ஜனங்கள் பயந்தார்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் அஞ்சினார்கள். உலகத்துள்ள எல்லா தேசத்துள்ள ஜனங்கள் எல்லாம் இவர்களுடைய தேவன் இருக்கிறார் சொல்லி கலங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாளையத்தில் பார்த்தா அங்கே தேவன் வந்திருக்கிறார், எவரையும் தேவன் வந்திருக்கிறார் என்று பயந்து ஓடி ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்ததான் அதிகம். கர்த்தருடைய தூதன் அங்கே இறங்கி கிரியை செஞ்சாரு. அந்த உண்மையான அனுபவம் இன்னைக்கு இருக்கிறதா? எல்லாம் பொய் பித்தலாட்டம் தான் இன்னைக்கு இருக்குது. காசு அடிக்கிற வேலை தான் இருக்குது. எதையும் தெரியலன்னா போய் படிக்கணும். வேதத்தை ஒன்றும் படிக்கிறது கிடையாது, சத்தியத்தை அறிகிற அறிவு கிடையாது. இன்னைக்கு மாறுபாடான தர்க்கங்கள் வருகிறது. காரணம், வேதத்தை ஒழுங்கா படிக்கலாம், தர்க்கம் வரத்தான் செய்யும். தர்க்கம் என்கிற நோய் கேன்சரோட மோசமானது. அது சீக்கிரம் சபையும் கொளுத்திடும், சபையும் அடிச்சிடும், தன்னையும் அடிச்சிடும். இன்னைக்கு நிறைய தர்க்கங்கள் கொண்டு வருகிற பிசாசுகள் நிறைய இருக்குது. ஆண்டுடைய சமூகத்தில் இப்படி தர்க்க பிசாசுகள் எல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. கலவர பிசாசுகள் என்பதாக நாம் பார்க்கிறோம். தேவ பக்தி இருக்குன்னு சொல்லிட்டு கலவரம் பண்ணலாமா? கலவரம் பேச்சு பேசலாமா? தேவ நாமம் தூசிக்கிறது ஐயா. இப்படிப்பட்ட ஆட்கள் அல்ல. ஆண்டவர் சொல்கிற பரியாசக்காரர்கள் நீதிமொழிகளுடைய புத்தகத்திலே 14வது அத்தியாயம் 6-7 வசனங்களில் வாசிக்கப்படுவது இங்க சொல்லுகிறது, பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடிக்கிறான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான், தேவையில்லாம தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது என்று அவன் என்னத்தை தேடினாலும் சரி கர்த்தருடைய ஞானம் அவனுக்கு வெளிப்படாது. புத்தியோடு வந்தது லேசா அறிவு வரும். புத்தி இருந்தா கொஞ்சோண்டு அறிவு. எங்க இருக்கிறானுங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், மூடர் முகத்துக்கு விலகி போ. அப்படிப்பட்ட மூடர்களுக்கு முன்னாடி நிக்காத, அவனை விட்டு விலகி போ. ஆண்டவர் சொல்ல, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய், அவன் அறிவுள்ள வார்த்தைகளை தென்படாது. அப்படின்னாலே அவனை விட்டு வெளியில போ, அவனை விட்டு விலகி போ. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இருமார்பு உள்ளவன், ஒன்று மரியாதவனாக இருக்கிறான். தர்க்க பிசாசுகள் இப்படிப்பட்டவர்கள் தேசத்துல இருக்கிறாங்க, சபைகள் இருக்கிறாங்க. அவர்களை விலக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வைத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் என்ன ஆகும்? நஷ்டம். தேவனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம போயிருவீங்க. உரைக்க வேண்டிய வார்த்தைகளை உரைக்க வேண்டும், ஆவிக்குரிய அர்த்தங்களை அறிவிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை முறையாக ஒழுங்காக கற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்துக்குரியவர்களாக
சபையும் மாறும், நீங்களும் மாறுவீங்க. ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படியாக நான் சொல்லுகிறேன். பவுல் கண்டபோது அவன் என்ன சாதாரண படிச்ச ஞானி, எல்லாவற்றிலும் கற்றறிந்த சாஸ்திரங்களை அறிந்த பெரிய ஞானியாகத்தான் இருந்தான். ஆனா அவனுக்கு அந்த உணர்வு இல்லை, தேவனுடைய ஞானம் இல்லை, தேவனுடைய தரிசனம் இல்லை, தேவனுடைய வெளிப்பாடு இல்லை, தேவனுடைய பயம் இல்லை. அவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கவுண்டர், மனித கொலைவெறிக்காரனாக, ரத்த பிரியனாக, அநேகரை கொல்லுகிறவனாய் காணப்பட்டான். ஈவு இரக்கம் இல்லாத ஒரு மிருகத்தை விட மோசமானவனாக, அன்பில்லாதவன, துணிகரம் உள்ள பெரிய கொலைகாரனாக இருந்தான். பவுலை ஆண்டவர் அவனை சந்தித்து எச்சரிப்பை கொடுத்தார். யார் நீ கை வைக்கிற, இதோ உனக்கு எச்சரிப்பு ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்டவனை கர்த்தர் என்ன பண்ணாரு, அவன் அந்த பிரகாசத்தை பார்த்தான். ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார், இயேசு ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியை அவன் கண்டான். அந்த ஒளியிலே அந்த ஒளி பேசியது, அந்த ஒளியில இருந்து ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் சொல்றாங்க இறைவன் என்பது ஒளியாக இருக்கிறார்னு சொல்லி. ஆமா, அந்த ஒளி யாருன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. எப்ப ஒளின்னு சொல்லிக்கலாம், அந்த ஒளி எங்க இருக்குது, எங்க பாத்தியா, கண்டுபிடிச்சியா? அந்த ஒளி இருக்குது, அதுதான் இயேசுதான் அந்த ஒளி. அந்த ஒளியை குறித்து தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சாட்சி கொடுத்தாங்க யோவான் ஸ்நானகர். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், அந்த ஒளி இயேசு என்று சொல்லுகிறார். அந்த ஒளியின் இடத்திலே அந்த நான் பேசினேன், அந்த ஒளி என்னோட பேசினது. ஆனால் நான் குருடன், நான் இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் கற்றிருந்தாலும் நான் தேவனுடைய ஞானத்தை பெறாத குருடன் என்று அவன் அறியும்படியாக அவன் கண்களிலே என்ன ஆச்சு அப்படின்னா செதில்கள் உண்டாகி கண் மூடி அவன் கண் இருளடைந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிறைய உலக கல்வி, உலக ஞானம், டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கலாம். ஆனா தேவ ஞானம் இல்லைன்னா அவன் கண் சுருங்கி போன குருடன். பவுல் அப்போஸ்தலனை போலத்தான் அவன் இருக்கிறான் என்பதை உணர வேண்டும். கர்த்தர் என்னைக்கு அவன் கண்ணை திறக்கிறாரு, எப்ப அந்த பரலோகத்தினுடைய ஞானம் கொடுக்கப்படுகிறது, அப்பதான் அவன் கண் திறக்கப்பட்டவனாக இருப்பான். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதை ஆண்டவர் தேவதூதன் மூலமாக சந்தித்து தரிசனம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் பார்க்கப்படும் போது மேற்பர்களுக்கு தேவதூதன் தரிசனம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல கிழக்கு தேசத்தில் வந்த ஞானிகளுக்கு தேவன் தேவதூதன் மூலமாக அவர் அங்கே பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக தரிசனங்களில் அநேக காரியங்கள் இருக்கிறது. யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்திலே சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக பேசினதை நாம் அறிய முடிகிறது. யாரை? தூதனை கொண்டு பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். தூதன் மூலமாக பேசுகிறார், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு பேசுகிறார்கள், சொப்பனத்திலே பேசுகிறார், தரிசனத்திலே பேசுகிறார். தேவனுடைய எச்சரிப்பை உணர்கிற அந்த உணர்வுள்ள இருதயம் இருந்தா மட்டும்தான் இது புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. கடைசி வரைக்கும் மண்ணா இருந்து மண்ணுக்குள்ள போக வேண்டியதுதான். இந்த உலகத்தில் ஆண்டவர் நிறைய எச்சரிப்பை இருக்க தரிசனத்திலே கொடுக்கிறார், தரிசனத்திலே கொடுக்கிறார், வாக்குறுதியை கொடுத்தார், நிறைவேற்றிக் கொண்டே போனார். அப்படிப்பட்ட அறிவிப்பின் வார்த்தைகளை சொல்வதற்கு சபையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஆட்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஊழியனும் இல்லை, அப்படிப்பட்ட ஊழியமும் இல்லை. கடைசியில என்ன நடக்க போகுது தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். மணியாட்டிக்கிட்டு இருந்தான், தூபம் விட்டுக்கிட்டு இருந்தான். யாரு? ஜகரியா. அவன் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்படியே தூபம் போடுகிறவனே தரிசனத்துல அங்கே கொடுக்கப்பட்டது தேவதூதன் மூலமாக. நீ பிள்ளை பெற வரைக்கும் நீ ஊமையா இருப்போ அப்படின்னு பேர் வைக்கும் போது உன் வாய் திறக்கப்படும். அப்படியாக தேவன் என்ன செய்கிறார்? அநேக அடையாளங்களுடைய தேவன் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இடைப்பட்டாரா? அந்த சாட்சியை சொல்லுவீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலன்னா நம்ம என்ன ஆகுது அப்படின்னா அவர் பக்கத்துல போறது கூட லாயக்கு இல்லை. ஆரோக்கியமான காரியங்களே, ஆரோக்கியமான உபதேசங்களே, தேவ பக்திக்குரிய உபதேசங்களே இந்த நாட்களை கொடுக்க வேண்டும். அதை ஒப்புக்கொள்ளல அப்படின்னா அவன் ஆக்கினைக்கு போறான். அவன் வேற்றுமையான உபதேசத்தை தேடி போனான். அவன் வேற எடுக்கப்பட்டு அவன் எங்க போவான்? சடிதில் நாசம் அடைந்து போவான். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அன்னைக்கே தேவன் சொல்லுகிறார். நீதிமொழியுடைய புத்தகத்திலே 19வது அத்தியாயத்திலே 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். எனக்கு பிடிச்ச வசனம் இதுதான். இந்த வசனத்தை நான் அடிக்கடி தியானிப்பேன். அதை வாசிக்கப்படும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். வாசிக்கிறேன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு சித்தமில்லாத பிரியமில்லாத போதனைகள் எல்லாம் நீங்க கேட்க கூடாது. நீங்க தேவனை விட்டு விலக போறீங்க. கண்ட உபதேசத்தை கேட்டு தேவனை விட்டு விலகி
வம்பா போறீங்க. ஆரோக்கியமான உபதேசத்தை தேடுங்க. நிறைய சபைகளில் இன்னைக்கு இல்ல, நிறைய சபைகளில் நிறைய ஊழியக்காரர் இருக்கிறான், ஆனா வேற்றுமையான உபதேசங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவ பக்திக்குரிய உண்மையான உபதேசத்தை ஒத்துக்கொள்வதில்லை, ஒப்புக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. வசனம் தீர்க்க தரிசனத்தை தள்ளி விடுறானா அவன் தேவனை தள்ளி விடுகிறான். அவன் சபைக்குள்ள சாத்தான் தான் உள்ள வருவான். சாத்தானுடைய ஆவி தான் கிரியை செய்யும், வேற ஆவியில் அங்க வராது. இப்படியாக தாறுமாறாக அழிந்து போகக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியாக தேவனுடைய எச்சரிப்பை இந்த நாட்களில் தேவன் சொல்லுகிறான். உலகத்தில் ஆரோக்கியமான உபதேசம், கள்ள உபதேசம், சுய உபதேசம், வேற்றுமையான உபதேசம் இப்படியாக இருந்து அது என்ன செய்கிறது? உலகத்தில் எல்லாவரையும் இந்த நாட்களில் ஆட்டிப்படைத்துக் கொண்டு இருக்கிறது. இது மட்டும் இல்ல, கள்ள தீர்க்கதரிசிகள் மட்டும் இல்ல, கள்ள அப்போஸ்தலர்களே நிறைய பேர் ட்ரெண்டிங், நிறைய பேர் சுத்திக்கிட்டு வரான். அப்போஸ்தலர் என்ற பேரை போட்டுட்டு அவன் போடுற ஆட்டம், அவன் போடுற டான்ஸ். அப்போஸ்தலன் எனக்கு மிஞ்சினவன் எவனுமே கிடையாது, நான் ஆண்டவரோட கூட இருக்கேன், எனக்கு அடுத்து வேற யாரும் இல்லை, எனக்கு அடுத்த ஆண்டவர் தான் சொல்லுவான். கள்ள அப்போஸ்தலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியருடைய புத்தகத்திலே 11வது அத்தியாயம் 13வது வசனத்தை வாசிக்க விடும்போது கள்ள அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் என்று வேதத்திலே பல முறை பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரும் சொல்லுகிறார். ஜனங்கள் இந்த நாட்களில் அவனை அடையாளம் கண்டுபிடிக்கிற காரியத்திலே ஜனங்கள் இறங்கவில்லை. ஏன் அப்படின்னா இதுக்கு அதுக்கு அடையாளம் தெரியல. இது போய் அங்க போய் உட்கார்ந்துட்டு அங்க போய் என்ன பண்ணுது அப்படின்னா தலையை கொடுத்து அவன் கையில ஆசீர்வாதம் வாங்குது. அந்த பிசாசனுடைய ஆவி இந்த தலையில இறங்கி இந்த கூமுட்டைக்கு உள்ள உட்கார்ந்துக்கிட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா இல்லாத வேலை, தில்லாதங்கடி வேலைகள்லாம் பண்ணுவான். சபைக்குள்ள உலகத்துக்குள்ள பார்த்தா அது பெரிய அட்டுழியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவன் கையை வச்சான், அவன் ஆவி உள்ள இறங்கிருச்சு. லேசில போயா சும்மா இருக்கிறாங்க, போயா வந்தியா பாத்தியா, யார் என்னன்றது உனக்கு புரியுதா? ஒண்ணும் புரியல, பேசாம இருக்க வேண்டியதானே. வசனத்தை வாசிங்கள், 2 கொரிந்தியர் 11:13 வாசிங்க. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ளமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தல வேஷத்தை தரித்துக் கொண்டவர்கள் நிறைய பேர் அலைகிறாங்க. ஆண்டவர் சொல்றார், அநேகர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் பேர் தான் அப்போஸ்தலன் இருப்பான். அந்த அப்போஸ்தலனுடைய அடையாளம் உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட அடையாளம்? 2 கொரிந்தியர் புத்தகம் 12வது அத்தியாயத்துல 12வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமையோடும் உங்களுக்குள் நடப்பிக்கப்பட்டது. அவன் அப்போஸ்தலன்னா இது அடையாளம் இருக்குதா? அவனை நம்பி ஒரு கூட்டம் போகுது, அவனை டிக்கெட் புக் பண்ணிட்டு ட்ரெயின் ஏறி பிளைட் ஏறி அங்க போய் நிக்குது. அப்போஸ்தலர் வந்திருக்கிறாரு, அவர் பெரிய பிரசங்கம் பண்ண போறாரு, கேட்கறதுக்கு போறோம். அவன் யாருன்னே தெரியாது. அவன் யாருன்னு தெரியுமா? அவன் தான் அவன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு அப்படிப்பட்டவர்கள். இந்த அடையாளம் இருக்குதா? ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே வந்த தேவ அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த அபிஷேகம் என்ன என்பதை ஆண்டவர் அடையாளப்படுத்தியிருக்கிறாரு. அது இருக்குதா? கிடையாது. எல்லா வேஷம் போடுகிறவர்கள் உலகத்திலே கபடமுள்ள வேலையாட்கள், திருட்டு பசங்க, அவங்க எல்லாரும் கொள்ளையடிக்கிறவங்க, கூத்தடிக்கிறவங்க, ஆளுகளை ஏமாத்துறவங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதைத்தான் வெளிப்பாடு புத்தகத்தில் 2வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட இந்த கள்ள அப்போஸ்தலனை நீங்க கண்டுபிடிக்கணுமா? நீ கண்டுபிடிக்கல, அவனை பின்பற்றி போனா உனக்கு பரவாயில்லை கிடையாது. நீ அவனை கண்டுபிடிச்சு அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி ஓடி போ அப்படின்னு சொல்லணும். உனக்கு இங்க இடம் இல்லை. நீ கள்ள அப்போஸ்தலன் என்று சொல்லி அவனை கையும் களவுமா பிடிக்கணும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்தா மட்டும்தான் ஆண்டவரிடத்தில் உனக்கு இடம். வெளிப்பாடு புத்தகம் 2:2 வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பெருமையையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறது. நல்லா சொல்லுகிறாரு. உன்ட கிரியை இருக்குதுப்பா, உன்ட பிரயாசம் இருக்குது, உன்ட பொறுமை இருக்குது. நீ பொல்லாதவர்களை எத்தனை மணிகளை ஏமாத்துறவங்களை நீ சகிக்க மாட்ட, உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யா இருக்கிறதை கண்டுபிடிக்கணும். கள்ள உபதேசி, கள்ள அப்போஸ்தலரை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. கண்டுபிடிக்கல அப்படின்னா அவனுக்கு பரலோகம் கிடையாது. நீ அவனோட கூட்டாளியா போய் நீ என்ன பண்ண போற அப்படின்னா என்ன பண்ண போற?
அக்னியும் கந்தகமும் எரிகிற அந்த கடலிலே நீயும் பங்கடைய போகிறாய். தேவையா உனக்கு? நீ அவனோட சேர்ந்தது, நீ அவனோட போற. கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயுடைய புத்தகம் 7ஆம் அத்தியாயத்திலே 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓனை. நல்லா அங்கி போடுவான், நல்லா வெள்ளையும் சொலையுமா போடுவான், எல்லாம் கம்பீரமா இருப்பான், பார்க்கிறதுக்கு தேவதூதரை போல இருப்பான். அப்படிப்பட்டவர்களை பார்த்து அவன் பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்கான்னா, வெண்ணையை போல மெதுவா பேசுவான், நெய் வழிகிற மாதிரி பேசுவான், இன்பமா காதுல தேன் வந்து பாயுதே அது மாதிரி இனிமையாக பேசுவான். ஆனா அவன் யாருன்னு அவனுக்கு தெரியல. அவன் யாருன்னு நீ பார்க்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, அவன் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டவனாய் காணப்படுகிறான். அவன் பச்சிக்கிற ஓனாய், உன் ரத்தத்தை பிடிச்சு உன் உயிரை வாங்குவான். இது உனக்கு தெரியல, புரியலன்னா நீ பைபிள் படிச்சே புண்ணியம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புண்ணியவனுடைய புத்தகத்தில் 4ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் உலகத்துல நிறைய கள்ளத்தீர்க்கதரிசி இருக்காங்க, அநேகர்கள் இருக்கிறாங்க என்று சொல்லப்பட்டிருக்குது. அவங்கள ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்க, ஒரு கூட்டமைப்பு, ஒரு சினாடு அப்படின்னு சொல்லி எனத்தையோ பல அமைப்புகளை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தீர்க்கதரிசிகள் கூடுகிறார்கள், அப்போஸ்தலர்கள் வருகை தருகிறார்கள், மாபெரும் எழுப்புதல் கூட்டமா. நீ அங்க போய் பார்த்த அப்படின்னா இவன் யாரு என்று தெரியணும். ஏன்னா அநேக கள்ளத்தீர்க்கதரிசி இருக்காங்க, உண்மையான தீர்க்கதரிசி கொஞ்சமா தான் இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேல் ராஜா ஆகா, யூத ராஜா யோசேப்பு காலத்துல இஸ்ரவேல் கூட எத்தனை தீர்க்கதரிசி இருந்தாங்க? 400 கள்ள தீர்க்கதரிசி இருந்தாங்க. மிகாயா என்ற ஒரே ஒரு தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அது மாதிரி இன்னைக்கு எத்தனை ஆயிரங்கள் முளைச்சிருக்கு, எத்தனை லட்சம் இருக்குன்னு தெரியாது. எங்க போய் முடிய போயிருக்காத கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? ஐயா நோட்டீஸ் போட்டிருக்காங்க, ஐயா நிறைய பேர் போறாங்க ஐயா, நாங்களாம் புக் பண்ணிட்டோம் ஐயா, ட்ரெயின் எல்லாம் எல்லாரும் போறோம் ஐயா. எதுக்கு? கள்ளத்தீர்க்கதரிசி கூட்டத்துக்கு. அநேக தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறார்கள். நிறைய ஆவி இருக்கு உலகத்துல. ஒவ்வொரு ஆவியும் ஒன்னொன்னு பண்ணும், ஒன்னொன்னு பேசும், மக்களை ஏமாற்றுகிற ஒரு ஆவிகள். அதெல்லாம் சோதித்து பாருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கள்ளத்தீர்க்கதரிசி, கள்ளப்போஸ்தலர்கள், கள்ளப்போதகர்கள் இவர்களாக கடைசியில் என்ன நடக்கும் இதை நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு புரிந்து கொண்டால், அந்த ஞானம் இருந்தால் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. மத்தேயுடைய புத்தகம் 16ஆம் அத்தியாயம் 6ஆவது வசனம் 12ஆவது வசனத்தை வாசியுங்கள். அவங்களுடைய அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப சொன்ன அந்த வசனத்தை நிறைய பேருக்கு புரிந்து கொள்ளல. பின் நாட்களிலே பேதுரு தான் அந்த காரியத்தை புரிந்து கொண்டு அவர் தான் அதை சொல்லுகிறார், எழுதுகிறார். வாசியுங்கள். மத்தேயுடைய புத்தகம் 16ஆம் அத்தியாயம் 6ஆவது வசனம். இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து இதுல என்ன சொல்லி இருக்குது ஐயா? புளித்த மாவை குறித்து எச்சரிக்கை. புளித்த மாவுன்னா என்ன? ரொட்டி சொல்றோம், தோசை போடுறோம், மாவை புளிக்க வச்சிடும், அதான் நம்மளுக்கு தெரியும். புளித்த மாவின் அர்த்தம் என்ன? பல கூட்டத்துக்கு போறீங்களே, வேத ஞானிகள் சொல்ல வேண்டியதானே? வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் எப்படிப்பட்டவர்? அந்த புளித்த அந்த மாவு என்ன, அந்த புளித்த காரியம் என்ன? 12ஆவது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 16:12 வாசிங்க. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை சொல்கிறார். கள்ள உபதேசம் தான் புளித்த மாவு, பொய்யான உபதேசம் தான் புளித்த மாவு, வஞ்சிக்கிற உபதேசம் தான் புளித்த மாவு. பொய் உபதேசங்கள் புளித்த மாவு என்று சொல்லப்படுகிறது. இதை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்கீங்களா? தெரியுதா? இதைத்தான் பேதுரு சொல்லுகிறார். இவர்களாலே தேவநாம
தேவநாமம் தூஷிக்கப்படும், சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் என்று சொல்லுகிறார். இது புரியலன்னா எங்க இருந்து புரியும்? அவனால தேவநாமம் தூஷிக்கப்பட்டிருக்கு. அவன் உபதேசத்தை கேட்டுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களாலே தேவநாமம் தூஷிக்கப்படும். எச்சரிக்கை இல்லையா? 2 பேருடைய புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 1-2 வசனத்தை வாசிக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டு தேர்வான வேத பொருட்களை, அநேக கள்ள உபதேசங்களை ஒவ்வொரு சபையும் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சபையும் ஒரு உபதேசங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. வேத புரட்டல்களாக இந்த நாட்களிலே தந்திரமாக இன்னைக்கு உபதேசிக்கிற அவர்கள் அப்படிப்பட்ட ஞானத்திலே தெரிந்தவர்களாக இன்றைக்கு தேவனை மறுதலிக்கிற கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தீவிர அழிவு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இதுதான் கடைசி காலத்துல அவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னா, இப்படிப்பட்டவர்களுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா கெட்ட நடக்கைகள் இருக்கும்.